தொழில் நகரமான ஹொசூரில் புலம்பெயர் தொழிலாளர்களின் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அரசு பள்ளிகளில் பயின்று வருகிறார்கள். சக மாணவர்கள் ஆசிரியர்களின் உதவியுடன் தமிழ் மொழி பாடத்தை எளிதாக கற்க முடிவதாக வடமாநில மாணவர்கள் நெகிழ்ச்சி தெரிவித்தனர். தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் எல்லையில் அமைந்துள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஏராளமான தொழிற்சாலைகள் நிறைந்துள்ளன. அந்த ஆலைகளை நம்பி ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் வட மாநிலங்களிலிருந்து ஓசூருக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். முன்பு தனிநபராக வேலை தேடி தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தற்போது குடும்பமாக தங்கி பணியாற்றி வருகின்றனர். இவர்களின் குழந்தைகள் ஓசூர், ஜூஜுவாடி, அக்கொண்டப்பள்ளி, மூக்கண்டப்பள்ளி உள்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் பயின்று வருகின்றனர். ஆசிரியர்கள் புரியும்படி பாடங்களை சொல்லிக் கொடுப்பதோடு சக மாணவர்களோடு எளிதாக பழக முடிவதால் தமிழ் மொழி பாடத்தையும் ஆர்வத்துடன் கற்று வருவதாக வடமாநில மாணவர்கள் தெரிவித்தனர். எங்கள் அப்பா அம்மா நான்லாம் ஒடிஷாலேருந்து வந்திருக்கோம். எங்கள் அப்பா பேர் அசோக் குமார் பெஹரா, எங்கள் அம்மா பேர் ஸ்ரதாஞ்சலி பெஹரா. எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் 4 பேர் இருக்கோம். நான் ஒடிஷா ஆனால் கூட எனக்கு தமிழில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கு நான் நார்மலாக நல்லா கற்றுக்கிட்டேன். இங்கே வந்துட்டு இப்போது எங்கள் ஃபேமிலியெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. எங்கள் அப்பா கம்பெனிக்கு போகிறாங்க. இங்கே 6th நான் இங்கே படிக்கிறேன். தமிழ்நாடு அரசு சார்பில் ஓசூரில் மேலும் பல தொழிற்சாலைகள் புதிதாக தொடங்கப்பட்டு வருவதால் புலம்பெயர் தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. பீகார், ஒடிசா, அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வடமாநில மாணவ மாணவிகள் ஓசூரில் உள்ள அரசு பள்ளிகளில் பயின்று வருகின்றனர். அவர்கள் சரளமாக தமிழ் பேசி அசத்தி வருகின்றனர். யூபிலேருந்து வந்துக்கிறேன். இங்கே அப்பா அம்மா வேலைக்கு வரும்போது அதனால் இங்கே கூப்பிட்டாங்க. என் அம்மா அப்பாவும் கூப்பிட்டாங்க, நீ வந்துடு, இங்கே ஸ்கூல் நல்லா இருக்குது, இங்கே நீ நல்லா படிப்ப, இங்கே இங்கே ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா இருக்குது, இங்கே ஸ்கூலுக்கு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸ்கூலில் வந்து சேர்த்துட்டேன். நம்ம டீச்சர்ஸ், நான் ஃபிஃப்த்துலேருந்து படிக்கிறேன். டீச்சர்ஸ் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் நல்லா இருக்குது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று பெருமைப்பட கூறுவார்கள். அதனை உறுதிப்படுத்தும் வகையில் புலம்பெயர் தொழிலாளர்களின் குழந்தைகள் எவ்வித பாகுபாடுமின்றி இங்குள்ள அரசு பள்ளிகளில் பயின்று வருகின்றனர். இவர்களில் சிலர் தேசிய திறனாய்வு தேர்வில் தேர்வாகி 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. சன் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.